ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸோட டே 4 கிளாஸு. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சோட பார்ட் 3 பார்க்க போகிறோம். ஏற்கனவே 2 செக்ஷனில் நம்ம பார்த்துட்டோம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னால் என்ன, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்றதை பார்த்தோம். நேற்று கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைப்ஸ்குள்ளே இருக்க டைப்ஸ் பற்றி பார்த்தோம். ஒரு 2 டைப்ஸ் பார்த்தோம். நவுனில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, ப்ரொபோசிஷனில் என்னென்ன டைப்ஸ் இருக்குங்கிறத பற்றி பார்த்தோம். இன்றைக்கி அதோட கண்டினியூஷனாக மீதி இருக்கக்கூடிய 6 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சோட டைப்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் என்னென்னா வேர்ப் இட்ஸ் டைப்ஸ், adverb its types, adjective its types, pronoun its types, interjection its types, conjunction its types. ஸோ இந்த 6 வகையான பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுக்குள்ளே இருக்கிற டைப்ஸை தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வேர்ப் இட்ஸ் டைப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வேர்ப் இட்ஸ் டைப்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்ன வேர்ப் அப்படின்னா ஆக்ஷன் வேர்ப், phrasal verb, regular verb, linking verb, irregular verb, auxiliary verbs, finite verbs, stative verbs, dynamic verbs and infinitive verbs சொல்லிட்டு 10 types of verbs தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வேர்பில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மொத்தம் 10 டைப்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ் இருக்குது. அதோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆக்ஷன் வேர்ப்ஸ். ஆக்ஷன் வேர்ப்ஸ்னால் என்னென்னா ஸ்பெசிஃபிக் ஆக்ஷன்ஸ் ஃபிசிக்கலி அண்டு மென்டலி. நம்ம பாடியில் கொடுக்கக்கூடிய ஆக்ஷனை தான், நம்ம பண்ணக்கூடிய ஆக்ஷனை தான் நம்ம ஆக்ஷன் வேர்ப்ஸ்னு சொல்கிறோம். என்னென்னா ஓடுறது, சாப்பிட்றது, தூங்குறது, குதிக்கிறது, ஏந்திரிக்கிறது, அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடிய அன்றாட செயல்களை தான் நம்ம ஆக்ஷன் வேர்ப் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பர்சல் வேர்ப். பர்சல் வேர்ப் அப்படின்னா நியூ வேர்ப் இஸ் கிரியேட்டட் பை ஆடிங் 2 or more words. அதாவது பர்சல் வேர்ப் அப்படின்னா ஒரே சென்டென்ஸ்லேயே 2-3 செயல்களை நம்ம எடுத்து வைக்கிறதுக்கு பேர் தான் பர்சல் வேர்ப். இது என்ன சொல்கிறாங்க, கிக் ஆஃப் மீன்ஸ் பிகின். ஓகே, கிக் அப்படின்னு என்னது, குத்துறது. ஸோ கிக் ஆஃப் மீன்ஸ் பிகின் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படின்னா நம்ம follow stand rules of combination to make verb by using simple past or post participle tense அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது நடந்து முடிஞ்சதை சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் என்னது, பாஸ்ட்டு. ஸோ அந்த இதில் வரக்கூடியதுக்கு பேர் தான் ரெகுலர் வேர்ப். ஓகேவா, இது என்ன சொல்கிறாங்க, ஐ வாக்டு எஸ்டர்டே அப்படின்னா நேற்று நான் நடந்தேன், அந்த மாதிரி. வால்க் அப்படிங்கிறத வால்கடு, ஈட் அப்படிங்கிறத ஈட்டிங், அந்த மாதிரி நடந்து முடிஞ்சதை சொல்கிறதுக்கு பேர் தான் ரெகுலர் வேர்ப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது லிங்கிங் வேர்ப் அப்படின்னா என்ன அப்படின்னா லிங்க்ஸ் இன் த சப்ஜெக்ட் டு அனதர் வேர்ட் இன் த சிமிலர் டெக்ஸ்ட் ஆர் இட் டினோட்ஸ் டு 5 சென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம 5 உணர்வுகளை பற்றி இதில் சொல்கிறாங்க. என்னென்னா நம்ம அழுகிறது, சிரிக்கிறது, அந்த மாதிரி வரக்கு பேர் தான் லிங்கிங் வேர்ப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது இர்ரெகுலர் வேர்ப் அப்படின்னா டோன்ட் ஃபாலோ பேட்டர்ன் ஆஃப் ரெகுலர் வேர்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ரெகுலர் வேர்பில் யூஸ் பண்ணாததுக்கு பேர் தான் என்னது, இர்ரெகுலர் வேர்ப். அது நம்ம வால்க் அப்படின்னா வால்க்குடுன்னு எழுதுவோம். இதில் நம்ம வால்க்குனா வால்க் மட்டும்தான் நம்ம எழுதுவோம். ஓகேவா. அடுத்தது ஆக்சிலரி வேர்ப். ஆக்சிலரி வேர்ப் அப்படின்னா யூஸிங் டு ஹெல்ப் அனதர் வேர்ப் டு மேக் சென்டென்ஸ் மீனிங்ஃபுல் மீன்ஸ் சென்சிபிள். நம்ம ஒரு செயலை செய்கிறோம், அதை மற்றவங்கக்கிட்ட நம்ம சொல்கிறதுக்கு பேர் தான் என்னது, ஆக்சிலரி வேர்ப். ஓகேவா. அடுத்தது ஃபினிட் வேர்ப் அப்படின்னா சோர்ஸ் ஸ்பெசிஃபிக் டென்ஸ் நம்பர்ஸ் அண்டு நவுன்ஸ். ஓகேவா. இப்போ நம்ம இதில் டென்ஸ் அப்படிங்கிற ஒரு இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா. அதில் ஒரு வேர்பும் வரும், அதே மாதிரி டைமும் வரும், அதே மாதிரி என்ன ஒரு டென்ஸும் வரும். ஓகேவா. அதை தான் அவங்க சொல்கிறாங்க. அடுத்து ஸ்டாட்டிக் வேர்ப். ஸ்டாட்டிக் வேர்ப் அப்படின்னா என்ன அப்படின்னா இதில் நம்ம மனசளவில் நம்ம சொல்கிறதுக்கு பேர் தான் ஸ்டாட்டிக் வேர்ப். ஸ்பெசிஃபிக் டு த பார்ட்ஸ்
participation or state of being a verb or the emotions of any person. ஓகே, ஸோ இதை தான் அவங்க சொல்கிறாங்க. ஒரு பர்சனுடைய பர்சனல் திங்கை சொல்கிறதுக்கு பேர் தான் ஸ்டாட்டிக் வேர்பு. டைனமிக் வேர்பு அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபிசிக்கலி நம்ம உடம்புல பண்ணக்கூடிய செயல் தான். நம்ம ஸ்விம் பண்ணுறது, ஓடுறது, ஜம்ப் பண்ணுறது. மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா ஆக்ஷன் வேர்பும் டைனமிக் வேர்பும் ஒரு சிம்பிளாக நம்மளுக்கு வரும். அடுத்தது இன்ஃபினிட்டிவ் வேர்ப் அப்படின்னா யூஸ் டூ. அந்த டூ அப்படிங்கிறத நம்ம வேர்புக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது, இன்ஃபினிட் வேர்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வேர்பில் மொத்தம் 10 டைப்ஸ் இருக்குது. அதை நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்த்தோம். ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது அட்வர்ப் இட்ஸ் டைப்ஸ் பார்க்க போகிறோம். அட்வர்ப் பார்த்திங்கன்னா மொத்தம் 5 டைப்ஸ் இருக்குது. என்னென்னா டைம், பிளேஸ், டிகிரி, மேனர், ஃப்ரீக்வன்சி. ஸோ இந்த 5 இடத்துல தான் அட்வர்ப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. டைம், ஒரு டைம் இடத்துல தான் நம்ம யூஸ் பண்ணுவாங்க. 3 o'clock 5 o'clock அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்படி இல்லையா எஸ்டர்டே, டுடே அந்த மாதிரி சொல்லுவாங்க. அடுத்தது பிளேஸ். பிளேஸ் அப்படின்னா ஒரு இடத்த குறிக்கிற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்தது டிகிரி. டிகிரி அப்படின்னா MA, MPhil, BE அந்த மாதிரி டிகிரி வரக்கூடிய இடத்துல அட்வர்ப் வரும். அடுத்தது மேனர். மேனர் அப்படின்னா ஒரு காமனாக ஒரு விஷயத்தை பேசக்கூடிய இடத்துல நம்மளுக்கு அட்வர்ப்ஸ் வரும். அடுத்து ஃப்ரீக்வன்சியாக அப்படின்னா ஒரு ஃபுல் ஸ்டாப் வர இடத்துல நம்மளுக்கு என்ன வரும், அட்வர்ப் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அட்வர்ப் அப்படின்னா மொத்தம் 5 டைப்ஸ் இருக்குது. டைம், பிளேஸ், டிகிரி, மேனர், ஃப்ரீக்வன்சி. இப்போது நம்ம பார்க்க போகிறது அட்ஜெக்டிவ் இட்ஸ் டைப்ஸ். மொத்தம் 6 டைப்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ் இருக்குது. குவான்டிட்டிவ், பொசசிவ், குவாலிட்டேட்டிவ், நம்பர், இன்டரகேட்டிவ், டிமான்ஸ்ட்ரேட்டிவ்னு மொத்தம் 6 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா குவான்டிட்டிவ். குவான்டிட்டிவ்னா அளக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சமாக, அதிகமாக அப்படி சொல்கிறாங்க இல்லையா, சம், லிட்டில் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அடுத்து பொசசிவ் அப்படின்னா நான், என்ன அந்த மாதிரி சொல்கிறதுக்கு பேர் தான் பொசசிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து குவாலிட்டேட்டிவ் அப்படின்னா ஹானஸ்டி, பிரிட்டி, நம்மளுடைய தன்மைகளை குறிக்கிறதுக்கு பேர் தான் குவாலிட்டி. நீ எவ்வளோ குவாலிட்டியாக இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் குவாலிட்டி டைப்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ். அதுலேயும் அட்ஜெக்டிவ் வரும். அடுத்து நம்பர் 1 2 3 4 5 6 சம்திங் அந்த மாதிரி நம்பரில் கூட அட்ஜெக்டிவ்ஸ் வரும். அடுத்தது இன்டெரகேட்டிவ் அப்படின்னா ஹூ வாட்னு கொஷின் கேட்குற இடத்துலையும் நமக்கு அட்ஜெக்டிவ் வரும். யார், என்ன அப்படிங்கிற இடத்துல அட்ஜெக்டிவ் வரும். அடுத்து டிமான்ஸ்ட்ரேட்டிவ்னா திஸ், தட்டு, இது, அது அந்த மாதிரி இடத்துலையும் நம்மளுக்கு என்ன வரும், அட்ஜெக்டிவ்ஸ் வரும். ஸோ மொத்தம் அட்ஜெக்டிவ் வந்து 6 டைப்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ரொனவுன் இட்ஸ் டைப்ஸ். மொத்தம் 8 டைப்ஸ் ஆஃப் ப்ரொனவுன் இருக்குது. பர்சனல், பொசசிவ், டிமான்ஸ்ட்ரேட்டிவ், ரிலேட்டிவ், ரெஃப்ளெக்சிவ், இன்டெஃபினைட், எக்கோப்ரல் அண்ட் இன்டர்கேட்டிவ்னு சொல்லிட்டு மொத்தம் 8 டைப்ஸ் ஆஃப் ப்ரொனவுன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்சனல், ரெப்ரசன்ட் பீப்புள், பிளேஸ் ஆர் திங்ஸ். இது எங்கெங்கே வரும்னா ஒரு பர்சன் ஆர் பிளேஸ் ஆர் திங்ஸ் இதை குறிக்கிற இடத்துல தான் இந்த ப்ரொனவுன் வரும். அடுத்தது பொசசிவ் அப்படின்னா ஷோ ஓனர்ஷிப். ஒருத்தவங்களை மட்டும் குறிக்கிறதுக்கு பேர் தான், நமக்கு சொந்தமானது குறிக்கிறதுக்கு பேர் தான் என்னது, பொசசிவ். அடுத்தது டிமான்ஸ்ட்ரேட்டிவ்னா பாயிண்ட் டு சம்திங், ஏதாவது ஒன்றை மட்டும் நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு பேர் தான் டிமான்ஸ்ட்ரேட்டிவ். அங்கேயும் ப்ரொனவுன் வரும். அடுத்தது ரிலேட்டிவ் அப்படின்னா ரிலேட் ஒன் பார்ட் ஆஃப் சென்டென்ஸ் டு அனதர். ஒரு சென்டென்ஸ்க்கும் இன்னொரு சென்டென்ஸ்க்கும் ரிலேட் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது, ரிலேட்டிவ். அந்த இடத்துலையும் ப்ரொனவுன் வரும். அடுத்தது ரெஃப்ளெக்சிவ். ரெஃப்ளெக்சிவ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒருத்தர் இல்லை இன்னொருத்தர் இல்லை அவங்களா இருக்கலாம், அந்த மாதிரி இடத்துல தான் என்ன வரும், இந்த ப்ரொனவுன் வரும். என்ன ப்ரொனவுன், ரெஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் வரும். அடுத்தது இன்டெஃபினைட் அப்படின்னா மேக் நன் ஸ்பெசிஃபிக் ஆர் ரெஃபரன்ஸ். யாரையுமே சொல்லாமல் அனதர், எனிபடி, யாராக இருக்கலாம், அவங்களா இருக்கலாம், இவங்களா இருக்கலாம், இல்லைன்னா எல்லாமா இருக்கலாம், அப்படி பொதுவாக நம்ம யாரையும் குறிப்பிட்டு சொல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் இன்டெஃபினைட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ரெசிப்ரோக்கல் அப்படின்னா ஒரு செயலை நம்ம செய்கிறோம் இல்லையா, மியூச்சுவல் ஆக்ஷன், நம்ம கொடுக்குறோம், வாங்குகிறோம், எடுக்கிறோம், அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு பேர் தான் ரெசிப்ரோக்கல். அங்கேயும் ப்ரொனவுன் வரும். அடுத்தது இன்டர்கேட்டிவ் அப்படின்னா நம்ம கேள்வி கேட்குறோம். ஹூ ஆர் யூ, நீ யார், நீ எங்கேருந்து வர,
நீ என்ன பண்ணுற, நம்ம ஒருத்தவங்கக்கிட்ட கொஷின் கேட்குறோம் இல்லையா, அந்த மாதிரி கொஷின் கேட்குற இடத்துலையும் ப்ரொனவுன் வரும். ஸோ மொத்தம் ப்ரொனவுன் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 8 டைப்ஸ் ஆஃப் ப்ரொனவுன் இருக்குது. அடுத்தது இன்டர்ஜெக்ஷன் இட்ஸ் டைப்ஸ். இன்டர்ஜெக்ஷன் மொத்தம் 5 டைப்ஸ் இருக்குது. க்ரீட்டிங், ஜாய், அப்ரூவல், சர்ப்ரைஸ் அண்ட் சாரோ. ஸோ மொத்தம் 5 இருக்குது. இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னா நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம், வாவ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் வரும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல யூஸ் பண்ணுறது எல்லாமே இன்டர்ஜெக்ஷன் தான். ஓ, வாவ், அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற பேர் எல்லாமே எக்ஸ்க்ளமேட்டரி தான். ஸோ க்ரீட்டிங் அப்படின்னா இன்விடேஷன் கொடுக்கறது, ஜாய்னா நம்ம சந்தோஷமாக இருக்கிறது, சர்ப்ரைஸ் வாவ் அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் வர இடத்துல யூஸ் பண்ணுறது எல்லாமே இன்டர்ஜெக்ஷன் மட்டும்தான். அடுத்தது பார்த்திங்கன்னா கன்ஜெக்ஷன் இட்ஸ் டைப்ஸ். கன்ஜெக்ஷன் மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. குவார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன், சப்பார்டிங் கன்ஜெக்ஷன், கரெக்டிவ் கன்ஜெக்ஷன்னு சொல்லிட்டு மொத்தம் 3 கன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு குவார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு சென்டென்ஸை குவார்டினேட் பண்ணுறது, ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க இல்லையா அந்த வேர்டு, அதுக்கு பேர் தான் குவார்டினேட்டிவ் கன்ஜெக்ஷன் சொல்கிறாங்க. அடுத்து சப்பார்டிங் கன்ஜெக்ஷன் அப்படின்னா என்னென்னா ஒரு டைமோ இல்லை ஒரு குறிப்பிட்ட சில ஒரு மென்ஷன் பண்ணுவாங்க, ஆல்தோ, ஆஃப்டர், நான் நாளைக்கு வரேன், அந்த மாதிரி சொல்கிற இடங்களில் வர்றதுக்கு பேர் தான் சப்பார்டிங் கன்ஜெக்ஷன். அடுத்து கலெக்டிவ் கன்ஜெக்ஷன் என்ன அப்படின்னா நாட்டு, நாறு, நெய்தர், இது 3 வர இடத்துக்கு பேர் தான் கலெக்டிவ் கன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாட்டு, நாறு, நெய்தர் இது 3 வர இடத்துக்கு பேர் தான் என்னது, கோரிலேட்டிவ் கன்ஜெக்ஷன். ஸோ மொத்தம் கன்ஜெக்ஷன் 3 டைப்ஸில். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த கிளாஸோட பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இட்ஸ் டைப்ஸ் முடியுது. ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இதோட முடியுது. இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்னன்றது உங்களுக்கு ஃபுல்லாக புரிஞ்சிருக்கும். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னால் என்ன, அது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்குள்ளே என்னென்ன டைப்ஸ் இருக்குது, இப்படி எல்லாமே நான் உங்களுக்கு கிளியராக இந்த வீடியோஸில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இது புரியாதவங்க, இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு புரியல, இது என்னன்னு புரியலன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஃபஸ்ட்டு பார்ட்லேருந்து உங்களுக்கு பார்த்தா தான் அந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னால் என்னன்னு உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ அது நம்ம ஷார்ட்ஸ்லேயும் கொடுத்துருக்கோம், ஃபுல் வீடியோவாகவும் கொடுத்துருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் அவங்க எல்லாேருக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும், பாருங்கள். ப்ளஸ் அது இல்லாமல் இதுக்கப்புறம் வர கிளாஸஸில் நம்ம இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ்லாம் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கெல்லாம் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுக்கோங்க. நாம் போடுற வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், அது மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.